சம்பளம் 300 அந்த ரூபா. பசங்களுக்கு என்ன பண்ண முடியும் உங்களால? ஏதாவது பண்ணோம்ல. சரி இவ்வளோ தப்பு நடந்து போச்சு, தயவு செஞ்சு அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு கல்யாணம் பண்ணீங்க. அவளுக்கு வேண்டாம் நீங்க. இந்த டிவோர்ஸ்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் மேம் இப்படி பிரச்சனை வருது. இந்த டிவோர்ஸ்ன்ற ஒரு பேச்சே இருக்க கூடாது மேம். யார் தப்பு பண்றாங்களோ ஹஸ்பண்ட் தப்பு பண்ணா ஹஸ்பண்ட் உள்ள வைங்க, வைஃப் தப்பு பண்ணா வைஃபை வைக்கணும் மேம். அப்பதான் புத்தி வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைக்கு இந்த சின்ன பிரச்சனைக்கு இப்ப இருக்க ஜெனரேஷன்ல ஏதாச்சும் புருஷன் சைடுல ஏதாச்சும் அம்மா சரியில்லாட்டி இப்ப போயிட்டு 3 மாசத்துல பிச்சுக்கிட்டு அதுக்கு ஒத்துக்காட்டி புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு இந்த இப்ப இருக்க ஜெனரேஷன்ல ஃபுல்லா டைவர்ஸ் தான். அந்த காலத்துல இப்ப அப்பா அம்மா காலத்துல அவங்க பெரியவங்கள பேசி 4 பேர் உட்காந்து பேசி ஒரு நல்ல முடிவு சொல்லிட்டு தம்பி இதுக்கெல்லாம் நல்ல முடியவே பேச முடியாது. ஏன்னா இதுல பேசிக்கா ஒரு ஃபண்டமெண்டலி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இப்போ உங்க அக்கா அவரோட போய் வாழ போறதுக்கு விருப்பப்படல இல்லையா? இப்ப அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, பசங்களை பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. இது சட்டப்படி பிரிஞ்சுட்டா பெட்டர்னு நான் நினைக்கிறேன். மேடம் அவங்க குடும்பத்துல எல்லாரும் அவ்வளவு நல்லவங்க மேடம். எனக்கு கிடைச்சவங்க வீட்டுக்காரர் மட்டும் இப்படி இருக்கு. ஒரு ஆம்பளை தப்பு பண்றதுன்னு அதுக்கு காரணம் ஒரு பொம்பளை மேம். ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாழாவது இன்னொரு பொண்ணாலத்து மேம். அந்த பொண்ணு யோசிச்சிருக்கணும், எனக்கு புருஷ பிள்ளைங்க இருக்கு, நான் அந்த பொண்ணு யோசிச்சிருந்தேன் இப்படி வந்திருக்காது மேம். இப்போ உனக்கு புரியல, உன் பேர் என்னம்மா? மஞ்சுளா மேம். மஞ்சுளா, நீ சொல்ற டிவோர்ஸ் இருக்க கூடாது சொல்ற, உங்க அக்கா போய் வாழறதுக்கு தயாரா? வாழ்றதுக்கு அல்ல மேம். அப்புறம் என்ன பண்ண? யார் மேல தப்பு இருக்கோ அவங்கள உள்ள வைங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். நாங்க என்ன போலீஸா கோர்ட்டா? இல்ல மேம், அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம்ல மேம். இந்த மாதிரி விட்டு தான் அந்த மாதிரி ஆம்பளைங்களுக்கு ஜாஸ்தி என்ன விடு. அவருக்கு தெரியும், அவர் உணர்ந்துட்டாரு வச்சுக்கோ. ஏன் அவர் உணர மாட்டாரு, தெரியல அவர் உணரவே மாட்டாரு. லேடிஸ் கூட எது சொல்லுங்க, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன அன்னைக்கும் அப்படித்தான் பச்சை பிள்ளை மாதிரி ஒண்ணு தெரியாத குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்காரு மேம். இப்போ இங்க வந்து இப்படித்தான் பேசுறாரு. ஏன்னா இந்த இதுல இருந்து அவரு எஸ்கேப் ஆகணும். அது ஒண்ணுதான் அவர் மைண்ட்ல இருக்கிறது, அது ஒண்ணுதான். இந்த ஒரு விஷயத்துல இருந்து அவர் எஸ்கேப் ஆகணும். இப்போ நம்ம இப்போ உட்காந்து பேசுறோம், இது வெரி கான்ட்ரவர்ஷியல் எபிசோட். என்னன்னா இவர் வந்து அவரோட போன்ல பல பெண்களை தப்பான வகையில போட்டோ எடுத்து வச்சிருக்காரு. அவரும் போட்டோ எடுத்திருக்காரு, அது இல்லாம நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணியிருக்காரு. எந்த போட்டோவுமே அவங்க வந்து தெரிஞ்சு போஸ்ட் கொடுத்த மாதிரி தெரியல. இந்த நெட்ல பார்த்துருக்க இந்த வயசான அம்மாவோட படம் கூட ரொம்ப ஆபாசமா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய குற்றம், ஒரு கிரைம். ஓகேயா? இது வந்து இவரோட இந்த பொண்ணோட மட்டும் பிரச்சனை கிடையாது, என்னோட பிரச்சனை, உங்களோட பிரச்சனை, இந்த பொண்ணோட பிரச்சனை. ஸோ இவர் அவமானப்படுவாருங்கிறதுக்காக நம்ம கேள்வி கேட்காம இருந்தோம்னா அப்புறம் நம்மளோட மானம், நமக்கு ஏற்படுறது அவமானம், அந்த பொண்ணு அனுபவிக்கிறது வேதனை. தன்னோட புருஷனோட போன்ல இவ்வளவு தப்பான விஷயங்கள் இருக்குன்னு பார்த்து அந்த பொண்ணு அனுபவிக்க வேண்டிய வேதனை, அனுபவிக்கிறது வேதனை. அவளோட பாதுகாப்பு, அந்த பெண் குழந்தைகளோட பாதுகாப்பு, அவரோட வீட்டுல அந்த பக்கம் இந்த பக்கம் எதிர்க்க பின்னாடி இருக்கிறது, வீட்டுல இருக்கிறது பெண்களோட பாதுகாப்பு. அவர் என்ன வேணா பண்ணுவாரு, கேமரா வச்சுட்டு பெண்கள் எல்லாம் போய் போட்டோ எடுத்து தப்பா போடுவாரு. நம்ம பெண்கள் கேட்க கூடாதா? கதவை சாத்திட்டு பண்ணறது வேலை இல்லையே அவர் பண்ணது. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசி பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.